இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். யாரோட ஃபோன் இது? கண்டிப்பாக அவளோட தான் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். என்ன உங்க மேடம் கூப்பிட்டாங்களா? இந்த பாரு, உன்னை ஒரு விஷயத்த செய்ய சொன்னோம், அதுக்கு நீ காசு வாங்கிட்ட. எல்லாம் மண்டபத்தோட முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீ கடைக்கு எதுக்கு வர? முடிஞ்சு போச்சா? ஏங்க, நீங்க கொடுத்த தம்மா துண்டு காசை வச்சு எத்தனை நாளைக்கு காலத்தை ஓட்ட முடியும்? கல்யாணம் முடிஞ்சதும் செட்டில் பண்றதா சொன்னீங்கல்ல, என்னாச்சு? எங்க அவங்க? வர சொல்லுங்க அவங்கள. இந்த பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இது நல்லதில்ல, பாத்துக்கோ. என்ன பண்ணுவீங்க? கொன்றுவீங்களா? என்ன மிரட்டுறீங்களா? நீங்க என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் நானும் வந்திருக்கேன். நான் போகாத ஜெயில் இல்ல, ஏறாத கோர்ட் இல்ல, எல்லாத்தையும் பார்த்தவதான் நானு. அவங்கள பார்க்காம நான் இங்க இருந்து நகர மாட்டேன். என்ன சொன்ன? அண்ணா சார், யார் இவங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அது வந்து நான் கண்மணியோட ஃப்ரெண்டு. அவளை பார்க்க வந்தேன். ஆமா ஆமா, கண்மணி மேடத்தோட ஃப்ரெண்டு தான். கண்மணியோட ஃப்ரெண்டு. நான் கூட்டிட்டு போக வேண்டியதானே? நீங்க எதுக்கு தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம். கண்மணி, கண்மணி, கண்மணி. இதோ வரங்க. என்ன கண்மணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க இருந்த? உள்ளதான். கண்மணி, உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஆமா, ஃப்ரெண்டு தான். ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் பேசிக்கிறேங்க, நீங்க போயிட்டு வாங்க. சரி, நீங்க பேசுங்க. நீ போ. சரிங்க மேடம். என் கூட வா. நீ கொடுத்த வேலைய ஒழுங்கா முடிக்கல. உனக்கு எதுக்கு நான் பணம் தரணும்? வேலையை முடிக்கலனாலும் நான் ரிஸ்க் எடுத்தல மேடம். அந்த விஜய் தான் எல்லா பிளானையும் மாத்தினா. எனக்கு இன்னும் நிறைய பணம் தரதா சொல்லி என்ன அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டா. அதனாலதான் நான் அங்கிருந்து போனேன். இப்ப அவளும் என் கண்ணுல பட மாட்டேங்கிறா. நீங்களும் என்ன போன்னு விரட்டுறீங்க. உங்க எல்லாருக்கும் நான் என்ன தக்காளி தொக்கா? சேர்ந்துதானே எல்லாமே பிளான் பண்ணிருப்பீங்க. இப்ப சம்பந்தமே இல்லாத ஆள் மாதிரி பேசுறீங்க. விஜய் உனக்கு பணம் தரேன்னு சொன்னாலா? ஆமாங்க. அப்ப நீங்களும் அவங்களும் கூட்டு கிடையாதா? உங்க பிளான் வேற, அவங்க பிளான் வேறயா? நீங்க கூட்டா பிளான் பண்ணி ஏதோ பெருசா திட்டம் போடுறீங்கன்னு தான் நினைச்சேன். அப்போ அந்த விஜய் தான் பிளான் பண்ணி கார்த்தி ரூமுக்கு போயிருக்காளா? அப்ப சரி, உனக்கு பணம் தானே வேணும், நான் ஏற்பாடு பண்றேன். இப்ப என் கையில எதுவும் இல்ல, தயவு செஞ்சு நீ கிளம்பு. சரி மேடம், நீங்க விஜய வர சொல்லுங்க, நான் பாத்துட்டு போறேன். இங்க பாரு, யாரு வந்தாலும் எனக்கு தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு. சும்மா போஸ்னா எப்படி மேடம்? ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கு மேடம். என்ன பண்றது? இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்பு. ஓகே மேடம், தேங்க்யூ. நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். விஜய், எனக்கு எல்லாம் தெரியும். அவ பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். கண்மணி தான் பிளான் பண்ணிருக்கா, அது தப்புதான். அதுக்கு நீ என்ன பண்ணிருக்க? உள்ள போயிட்டு அவளுக்கு பணம் தரேன்னு அவளை விரட்டிட்டு நீ கார்த்தி ரூம்குள்ள போயிருக்க. எவ்வளவு பெரிய ஃப்ராட் நீ! அவ்வளவு பெரிய டிராமா. இத பொய்ன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சரி, அவளை கூட்டிட்டு வந்து கோர்ட்லயே நிறுத்தி இது உண்மைன்னு என்னால நிரூபிக்க முடியும். அதுக்கப்புறம் மேடம் ஜெயிலுக்கு தான் போகணும். அக்கா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. என்ன மன்னிச்சிருங்க. எழுந்திருன்னு சொன்ன. அக்கா,
நான் சொன்ன ஒரே ஒரு பொய் அது மட்டும்தான்க்கா. கார்த்தி மச்சானுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சின்ன வயசுலயே பேசினாங்க. அப்பத்துல இருந்தே அவங்கள எனக்கு பிடிக்கும்க்கா. அவங்க நம்ம ஊரு திருவிழாக்கு வரும்போது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சுக்கா. அவரை நான் உசுருக்கு உசுரா விரும்பினேன். அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள உங்க தங்கச்சிக்கு பேசி முடிச்சிட்டீங்க. அது என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவங்க கூட சேர்ந்துடணும்னு நினைச்சேன்க்கா. ஆனா அதுக்கு எனக்கு எந்த வழியும் கிடைக்கல. அப்பதான் கண்மணி அக்கா இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க. அதை என்னால தடுக்கவும் முடியல. அந்த பொண்ணு போய் சொல்லி நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு பதிலா நாமளே வந்துடலாமேன்னு நினைச்சேன். அக்கா அவ ரொம்ப தப்பானவக்கா. கார்த்தி மச்சான் அவளை கல்யாணம் பண்ணிருந்தா அவங்க வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். நம்ம குடும்பமும் கெட்டு அழிஞ்சு போயிருக்கும். அது நடக்கணும்னு கண்மணி அக்கா ஆசைப்பட்டாக. அத நான் தடுக்கணும்னு தேங்கா நினைச்சேன். கார்த்தி மச்சானை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சேன். அதுல எனக்கும் கொஞ்சம் சுயநலம் இருந்துச்சுக்கா. சரி நட, நம்ம இது எல்லாத்தையுமே மாமா கிட்ட சொல்லிடலாம். வா. அக்கா அக்கா வேணாக்கா. என்ன? இப்போ நீங்க இது மாமா கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கண்மணி அக்கா பண்ணது எல்லாமே விளக்கமா சொல்ல வேண்டி வரும்க்கா. அதுக்கப்புறம் அது ராகவ மச்சாக்கும் தெரிஞ்சு போயிடும்க்கா. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்மணி அக்கா வாழ்க்கையும் கெட்டு போயிடும்க்கா. வேணாங்க்கா, என்னைய விட்டுருங்கக்கா. அவங்களும் பாவம் இல்லக்கா. என்னால யார் வாழ்க்கையும் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன்க்கா. அம்மாவா? இவளுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா இது யாரு? ஷே. யாருமே இல்லைன்னு தான் நம்ம கிட்ட சொன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு திருட்டு வேலை பார்க்குறா. அதை என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த நம்பரை தவிர வேற எதுவுமே இல்லை. மெசேஜ் இருக்கான்னு பார்ப்போம். என்னது இது? ஒரு நம்பரை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆஃப்டர் ஆல் ஒரு மெசேஜ் கூட இல்லாம கிளீன் பண்ணி வச்சிருக்கா. ஒருவேளை இந்த ஒரு நம்பர் கிட்ட பேசுறதுக்காக தான் சீக்கிரட்டா ஃபோன் வச்சிருக்காளோ? என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சே ஆகணும்.